வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெடிகாசி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. காணா போன ரூ. 2,00,000 ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுக்கலான்னு முத்து சொல்ல ரோஹிணிக்கு ஒரே பயமாயிடுது. பார்வதிய பார்த்து எப்படியாவது இந்த ப்ராப்ளத்த சால்வ் பண்ணிரணும். நம்ம போலீஸ்ல மாட்டிக்க கூடாதுன்னு நெனைக்கிறவங்க, பார்வதி வீட்டுக்கு போயி, "நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த பிரச்சனைய எப்படியாவது சால்வ் பண்ணணுங்கிறாங்க." நான் என்னம்மா பண்ண முடியும்னு அவங்க கேட்க, "இல்ல ஆன்ட்டி, நம்ம சேர்ந்து இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணலாம். அடிக்கடி ஆன்ட்டிக்கும், அங்கிளுக்கும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. எங்க அவங்க பிரிஞ்சிருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. அங்கிள் வேற முத்துவுக்கு ஆன்ட்டி 5,00,000 குடுக்கணும்னு சொல்லிட்டாரு" அப்படின்னு சொல்ல, "எப்படிம்மா அவ்ளோ பணத்த அவ குடுப்பா?" அப்படின்னு கேட்குறாங்க பார்வதி. "இல்ல, ஏதாவது ஒண்ணு பண்ணலான்னு தான் வந்திருக்கேன்னு" சொல்றப்போ, "சரிம்மா, என்ன பண்ண போறேன்னு?" கேட்குறப்போ தாலி செயின் எடுத்து காட்டுறாங்க. "என்னம்மா, தாலி செயின் வாங்கியிருக்கியான்னு?" பார்வதி கேட்குறாங்க. "தங்கம் இல்ல ஆன்ட்டி, கவரிங் தான்னு" ரோஹிணி சொல்றாங்க. "கவரிங்கா? இப்பதானே மனோஜ் உனக்கு தங்கத்துல தாலி செயின் வாங்கி குடுத்தான்" அப்படின்னு பார்வதி கேட்குறாங்க. "அதையும் இன்னும் கொஞ்சம் செயினையும் நான் வித்துட்டேன்" அப்படின்னு ரோஹிணி சொல்லு. "வித்துட்டியா? ஏன்னு?" பார்வதி கேக்குறாங்க. "எனக்கு வேற வழி தெரியல ஆன்ட்டி. வீடு பழைய மாதிரி மாறணும்னா இதான் ஒரே வழின்னு" அப்பாவியா சொல்றாங்க ரோஹிணி. "நான் உங்ககிட்ட ஒரு ரூ. 2,00,000 பணம் தரேன்னு" ரோஹிணி சொல்ல, "எனக்கு எதுக்கு?" அப்படின்னு பார்வதி கேட்க, "உங்களுக்கு இல்ல ஆன்ட்டி, நான் பணம் குடுக்குறேன். இங்கேருந்து திருட்டு போச்சுல்ல, அந்த பணம் கிடைச்சிருச்சு. அதான் இதுன்னு ஆன்ட்டி கிட்ட குடுத்துருங்க. கபோர்ட்ல புடவைக்கு பின்னாடி இருந்தது, நான் சரியா கவனிக்கலன்னு சொல்லிடுங்க" அப்படின்னு ரோஹிணி சொல்ல, "ரோஹிணி, அந்த பணம் எப்படியோ தொலைஞ்சிருச்சு. மீனா மேலயும் பழி விழுந்துருச்சு. ஆனா கண்டிப்பா அவ அத எடுத்திருக்க மாட்டா. யாரோ எடுத்த பணத்த நீ ஏம்மா குடுக்கணும்?" அப்படின்னு பார்வதி கேட்க, "அந்த பணம் போனதுல இருந்து தான் பிரச்சனையே ஆரம்பமாயிருச்சு ஆன்ட்டி. பாவம் மீனா மேலயும் பழி விழுந்துருச்சு. நீங்க சொல்ற மாதிரி தான் நானும் நம்புறேன். மீனா அத எடுத்திருக்க மாட்டாங்க. யார் எடுத்தாங்கன்னும் தெரியல. எடுத்த ஆள் கண்டிப்பா திருப்பி கொண்டு வந்து தரப்போறதில்ல. சோ, இது நீங்க தொலைஞ்சு போன பணம்னு சொல்லி குடுத்துட்டா, மீனா மேல இருக்க பழியும் போயிடும். அங்கிள், ஆன்டிக்கு இடையில இருக்க சண்டையும் சரியாயிடும். எங்க வீடு அமைதியாயிடும்னு பெரிய தியாகி ரேஞ்சுக்கு பேசுறாங்க ரோஹிணி. ரொம்பவே மெல்ட் ஆயி போன பார்வதி எழுந்து வந்து, "ரோஹிணி, நீ இப்படி ஒரு பெண்ணா இருக்கியேம்மா. நான் கொண்டு வந்த மருமகன் நான் பெருமையா சொல்லிக்குவேன். அதுக்கு தகுதியானவ தான் நீ. உன்ன மாதிரி தான் ஒரு மருமக இருக்கணும். எனக்கு வாச்ச மருமக என் மகன கூட்டிக்கிட்டு போயிட்டா. ஆனா, நீ உன் தாலிய வித்து குடுத்து மீனா மேல இருக்க பழிய போக்கணும்னு நெனைக்கிற" அப்படின்னு பார்வதி சொல்ல, "ஆன்ட்டி, எனக்கு என் நகைய விட என் ஃபேமிலி தான் முக்கியம்" அப்படிங்கிற ரோஹிணி பணத்த எடுத்து குடுத்து பார்வதி கிட்ட, "ஆன்ட்டி, இந்த பணத்த விஜயா ஆன்ட்டி கிட்ட குடுத்துருங்க. நான் இங்கேருந்து போனதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அவங்களுக்கு கால் பண்ணுங்கன்னு" சொல்ல, அவங்க சரிங்கங்கிறாங்க. "சரிம்மா, நான் சொல்லிக் குடுத்துடுறேன்னு" பார்வதி சொல்ல, ரோஹிணி சிரிப்போட பாக்குறாங்க. "உன் மனசுக்கு நீ நல்லா இருக்கும் ரோஹிணி. அடுத்த பிறவியில எனக்கு நீ மருமகளா வரணுங்கிறாங்க" பார்வதி. "சரிங்க ஆன்ட்டி, நான் வரேன்னு" ஒரு பிராட் ஸ்மைலோட அங்கிருந்து கிளம்பிடுறாங்க ரோஹிணி. பார்வதி போற ரோஹிணியவே நெகிழ்ந்து போய் பாத்துக்கிட்டு இருக்காங்க. வீட்ல அண்ணாமலை தலை சீவிட்டு இருக்க முத்து உள்ளர வராரு. முத்து ஒரு மாரி ரோபோட் மாரி நடந்து வந்துகிட்டு இருக்காரு. "வாடா, இப்பதான் வர்றியான்னு" அண்ணாமலை கேட்க, ஒரு நிமிஷம் அமைதியா இருந்துட்டு, "பரசு மாமா ஃபோன் பண்ணியிருந்தாருங்கிறாரு" முத்து. "என்ன, பரசு ஃபோன் பண்ணியிருந்தானான்னு?" அண்ணாமலை கேட்க, "ஆமா. நீங்க என்னமோ அவர்கிட்ட ஒரு வேலை வேணும்னு கேட்டிருந்தீங்களாமா, நிஜமாவான்னு?" முத்து கேட்கிறாரு. "ஆமா, கேட்டிருந்தேன். அவன் ஏன் உன்கிட்ட சொன்னான்னு?" கேட்கிறாரு அண்ணாமலை. "அவரு சொன்னது இருக்கட்டும்ப்பா. நீ எதுக்கு உனக்காக வேலை கேட்டுட்டு இருக்கிற? ஏன், நீ இத்தன வருஷம் உழைச்சது பத்தாதா?" அப்படின்னு முத்து கேட்க, "இல்லடா, வீட்லயே இருக்கது போர் அடிக்குதுடாங்கிறாரு அண்ணாமலை." "அதுக்கு?" அப்படின்னு முத்து கேட்க, "திரும்ப வேலைக்கு போவியான்னு?" முத்து கேட்கிறாரு. "35 வருஷமா தினம் வேலைக்கு போய் பழகி போச்சுடா. வீட்லயே சும்மா இருக்க முடியல. ஏதாவது ஒரு சின்ன வேலைக்கு போயிட்டு இருக்கலாமேன்னு" அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, "என்னப்பா நீ? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்ப்பா. இத்தன வருஷமா நீ இந்த குடும்பத்துக்கு உழைச்சதே போதும்" அப்படின்னு முத்து கத்திட்டு இருக்க. அந்த சத்தம் கேட்டு வர்ற மீனா என்னங்கன்னு கேக்குறாங்க. "வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு மீனா" அப்படின்னு முத்து சொல்ல, "மாமா, நீங்க எதுக்கு மாமா வேலைக்கு போகணும்? அதான் நாங்கெல்லாம் இருக்கோம்ல" அப்படின்னு மீனா கேக்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சும்மாவே வீட்ல இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேலையாவது பார்க்கலாமான்னு நினைச்சேன். அவ்வளவுதான்" அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, "என்ன மாமா நீங்க ரிட்டயர் ஆனதுக்கு அப்புறம் எதுக்கு வேலைக்கு போகணும்? உங்க பசங்கெல்லாம் ஆளாயிட்டாங்க. இப்ப அவங்கெல்லாம் தான் உங்கள தாங்கி நிக்கணும். நீங்க ரெஸ்ட் எடுங்க மாமா" அப்படின்னு மீனா சொல்ல, "ஒரு மனுஷன் ஆயுள் முழுசும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்க முடியுமாமா? ஒரு வேலைக்கு போனா எனக்கும் நேரம் போகும்ல" அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, "என்னப்பா, நேரம் போகணும்னா வேலைக்கு தான் போகணுமா? காலையில வாக்கிங் போ, அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வா. சாயந்தரமா கோவிலுக்கு போயிட்டு வா. உனக்கு புடிச்ச மாரி ஜாலியா இருப்பா. அத விட்டுட்டு வேலைக்கெல்லாம் எதுக்குப்பா?" அப்படின்னு முத்து சங்கடமா கேக்குறாரு. "ஆமாங்க மாமா. இந்த வயசுக்கு மேல நீங்க எதுக்கு வேலைக்கு போய் கஷ்டப்படணும்?" அப்படின்னு மீனாவும் கேக்குறாங்க. "இதுல கஷ்டப்படுறதுக்கு என்னம்மா இருக்கு? என்ன விட வயசானவங்கலாம் இன்னும் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு தான் இருக்காங்கன்னு" அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கும்போது,
அந்த பக்கமா விஜயா வர்றாங்க. மாமா அவங்கெல்லாம் வேற சூழ்நிலையில இருக்கலாம். ஒருவேளை கஷ்டத்துல இருக்கலாம். பாத்துக்க யாரும் இல்லாம இருக்கலாம். உங்களுக்கு தான் நாங்க எல்லாரும் இருக்கோம்ல மாமா. அப்படின்னு மீனா கேட்க, அதான் சொல்றேனேம்மா வீட்லயே இருக்கிறது போர் அடிக்குது. சாதாரண பொருளா இருந்தாலும் சும்மா கிடந்தா துருப்புடிச்சு தேஞ்சிருமா. அந்த மாதிரி தான் மனுஷனும். நைட்ல வேற தூக்கமே வர்றதில்ல. ஏதாவது ஒரு வேலைக்கு போனோம்னு வச்சுக்கோயேம்மா, நைட்லயாவது நல்லா தூங்கிருவேனல்ல. அப்படின்னு அண்ணாமலை சொல்ல விஜயா அப்படியே ஒரு எட்டு முன்னாடி வந்துகிட்டு இருக்காங்க. அப்பா உழைக்கிற வயசுல உழைக்கணும், ரெஸ்ட் எடுக்கிற வயசுல ரெஸ்ட் எடுக்கணும். அப்படின்னு முத்து சொல்ல, டேய் ஊர்ல எல்லாம் எங்க அம்மா இன்னைக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கடா. அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அப்பா நாம சொல்லி பார்த்தோம் அவங்க கேட்கல. நீயும் அதே மாதிரி பண்றப்பா. வேலைக்கெல்லாம் ஒண்ணும் போவேணாம்ப்பா. அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. அதுவரையில இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க விஜயா, அவரு வேலைக்கு தான் போகட்டுமே அதுக்கு என்ன இப்பன்னு கேக்குறாங்க. என்னது அப்படின்னு முத்து கேட்க, அவர்தான் போறேன்னு சொல்றாரே போகட்டுமே. அப்படின்னு விஜயா சொல்ல, எதுக்கு போகணும்? என் அப்பா வேலைக்கு போய் தான் இங்க இருக்கவங்களெல்லாம் காப்பாத்தணும்னு ஏதாவது இருக்கா என்ன? நாங்கெல்லாம் சம்பாதிச்சுட்டு தானே இருக்கோங்கிறாரு முத்து. ஆ ஆமா பெரிய சம்பாத்தியம். இந்த வீட்ல மனோஜ் மட்டும் தான் நெறைய சம்பாதிக்கிறான். அப்படின்னு விஜயா சொல்ல எல்லாருமே ஒரு மாரி சலிப்பா முகத்த திருப்பிக்கிறாங்க. அவன் அவ்ளோ சம்பாதிக்கிறான். அப்பா கிட்ட இருந்து வாங்குன சாரி எடுத்துட்டு போன காச இன்னும் குடுக்கலைல்ல? அப்படின்னு முத்து கேட்க, டேய் குடுத்துக்கிட்டு தானே இருக்கான். அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு இருக்கப்பவே ரோகிணி வர்றாங்க. வாம்மா ரோகிணிங்கிறாங்க விஜயா. ஆன்ட்டி மனோஜ் வந்தாச்சான்னு ரோகிணி கேட்க, உள்ளதான் இருக்காங்கறாங்க விஜயா. பாத்துட்டு வந்துடுறேன்னு ரோகிணி ரூமுக்கு போறாங்க. அப்பா அத விடுப்பா. நான் சொல்றத கேளுப்பா. வேலைக்கெல்லாம் ஒண்ணும் போக வேணாம்ப்பா. அப்படின்னு முத்து சொல்ல, வேலைக்கு சொல்லி வச்சிருக்கிறேன். கிடைக்குதான்னு பாப்போம். கிடைச்சா முடிவெடுப்போம். அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க. ரோகிணி ரூம்குள்ள வந்துடுறாங்க. வா ரோகிணி இப்பதான் வரியான்னு மனோஜ் கேக்குறாரு. எங்க போயிருந்தேன்னு அவரு கேட்க, கவர் ஒண்ணு குடுத்து இதுல 3,00,000 இருக்கு. அப்படின்னு ரோகிணி சொல்ல, பதறியடிச்சு எந்திரிக்கிற மனோஜ், ஏது இந்த பணம்? அப்படின்னு கேக்குற. அதான் சொன்னேனே தாலிய விக்க போறேன்னு. அப்படின்னு ரோகிணி சொல்ல, அப்ப இதுன்னு கேக்குறாரு மனோஜ் கழுத்துல இருக்க செயின காட்டி. அதே மாதிரி கவரிங் வாங்கி போட்டிருக்கேன். அப்படின்னு ரோகிணி சொல்ல, எதுக்கு ரோகிணி வித்த? நாம பணம் குடுக்க வேணாம்னு சொன்னேன் நீ தான் கேட்க மாட்டேங்கிற. அப்படின்னு மனோஜ் சொல்ல, எப்படியும் நீ சம்பாதிச்சு வாங்கி தரதானே போற. அப்புறம் என்ன முதல்ல இந்த வீட்ல இருக்க பிரச்சனை முடிஞ்சா சரி. இந்த பணத்தை கொண்டு போய் ஆன்ட்டி கிட்ட குடுத்துரு. குடு மனோஜ் சொல்லி பேக கையில குடுக்குறாங்க ரோகிணி. அத வாங்கி பாக்குற மனோஜ் எடுத்துக்கிட்டு ஹாலுக்கு வராரு. ஏன்பா நான் இவ்ளோ தூரம் சொல்றேன் கேட்க மாட்டியா நீன்னு முத்து கேட்டுட்டு இருக்கப்ப, முதல்ல நான் சொல்றத கேளு நீ அப்படிங்கிறாரு அண்ணாமலை. என்னம்மா பேசிட்டு இருக்கீங்கன்னு வராரு மனோஜ். ஆ உன் அப்பா ஏதோ வேலைக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படின்னு விஜயா சொல்ல, நல்லதுதாங்கிறாரு மனோஜ். என்னடா நல்லது? ஏன் அவரு சம்பாதிச்சது நீ தூக்கிட்டு போனதெல்லாம் பத்தாதா? இன்னும் உனக்கு குடுத்துக்கிட்டே இருக்கணுமான்னு முத்து கேக்குறாரு. டேய் அவருக்கு ஒரு ஹாபி மாதிரி இருக்கட்டும்னு தான் சொல்ல வந்தேன். அதுக்காக வேலைக்கு போறது போகாதெல்லாம் அப்பாவோட இஷ்டம்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்கும்போதே, மனோஜ் நீ ஃபர்ஸ்ட் பணத்தை குடுங்கறாங்க ரோகிணி அங்க வந்து. அம்மா இந்தாங்கம்மான்னு மனோஜ் நீட்ட என்னடா இதுன்னு விஜயா கேக்குறாங்க. 3,00,000 பணம் இருக்கு இதுல. நீங்க முத்துவுக்கு குடுக்கணும்ல இத குடுத்துடுங்க. அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஓ பணம் வந்துடுச்சா? இவங்க அந்த பணத்துக்காக தானே என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்டாங்க. அவங்கிட்டயே குடுத்துடுன்னு விஜயா சொல்ல, மனோஜ் எடுத்து முத்துக்கிட்ட நீட்டுறாரு. வாங்கிக்கடா உனக்கு சேர வேண்டிய பணம் தானே. அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, முத்து அந்த பணத்தை வாங்கிக்கிறாரு. இனிமே யாராலும் என்னால நஷ்டப்பட்டேன்னு சொல்ல வேண்டாம். அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க மொபைலுக்கு ரிங் வருது. பார்வதி. இவ எதுக்கு போன் பண்றா நேரங்காலம் இல்லாம? அப்படிங்கிற விஜயா காலை ஆன் பண்ணி காதுல வைக்கிறாங்க. என்ன சொல்லு? அப்படியா? நிஜமாவா சொல்ற? இத அப்பவே ஒழுங்கா பாத்துருக்க வேண்டியது தானே. ஐயோ இப்படி பண்ணி வச்சிட்டியே. அப்படின்னு விஜயா பேசிட்டு இருக்க. எல்லாரும் அவங்க முகத்தையே ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பா பணம் திருட்டு போகலையா? அங்கதான் இருந்துச்சா? அப்படின்னு விஜயா பேசிட்டு இருக்க. மீனாவோட முகம் வேற மாதிரி மாறிடுது. கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம மேல பழி போட்டாங்களேன்ற வலி அவங்க கண்ணுல தெரியுது. ரோகிணி அலுங்காம எட்டி பாக்குறாங்க. முத்து அர்த்தத்தோட அவங்க அப்பாவை பாக்க அவரு விஜயாவையே பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ ரவியும் ஸ்ருதியும் வர்றாங்க. என்னடா ஆச்சுன்னு ரவி கேட்க, பார்வதி அத்தை பணம் திருட்டு போகலன்னு சொல்றாங்க போல இரு அப்படிங்கிறாரு முத்து. ஷோ நீ இருக்கியே. சரி வை நான் வந்து வாங்கிக்க சொல்றேங்கிறாங்க விஜயா. விஜயா போன வச்சோன்னே என்னாச்சுன்னு அண்ணாமலை கேட்க, என்னன்னு சொல்றது? தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னேனே அந்த பணம் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்கும்போது, எது ஆன்ட்டி? மீனா திருடிட்டாங்களேன்னு சொன்னீங்களே அதுவா அப்படின்னு சமயம் பார்த்து கேக்குறாங்க ஸ்ருதி. ஐயோ நாம விட்டாலும் இவ விட மாட்டா போல இருக்கேன்னு பயப்படுற விஜயா, நானா சொன்னேன்? பார்வதிக்கு சந்தேகம் வந்துச்சுன்னு சொன்னேன். அப்படின்னு விஜயா சொல்ல, சந்தேகம் யாருக்கு வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியும். முதல்ல நீங்க விஷயத்த சொல்லுங்கங்கிறாரு முத்து. அந்த பணம் எங்கேயும் போகலையாம். கபோர்ட்ல தான் இருக்குதாம். அவ சரியா பாக்கல போலங்கிறாங்க விஜயா. அப்ப பணம் கிடைச்சிருச்சான்னு அண்ணாமலை கேட்க, ஆமா போய் அதையும் இவங்களையே வாங்கிக்க சொல்லுங்க. என் கணக்கு முடிச்சிருங்கிறாங்க விஜயா. அப்பா அப்படின்னா பணம் தொலைஞ்சும் போகல திருட்டும் போகல அப்படிதானே?
அப்படின்னு முத்து கேட்க எந்த பதிலும் சொல்லாம முகத்த திருப்பிக்கிறாங்க விஜயா. எங்களுக்கு சேர வேண்டிய பணத்த நாங்க வாங்கிக்கிறோம். அது பிரச்சனை இல்ல. ஆனா அந்த பணத்த மீனா தான் திருடுனான்னு அவ மேல பழிய போட்டு அவமானப்படுத்தி அழ வச்சாங்கல்லப்பா. அதுக்கு என்னப்பா பதில் சொல்ல போறாங்கன்னு முத்து கேக்குறாரு. பணத்த திரும்ப வாங்கிரலாம். ஆனா அவ பட்ட மனசு வலி அது போகுமா? அவங்க போட்ட பழிய எப்படி திருப்பி வாங்கிக்குவாங்க? அப்படின்னு முத்து கேக்குறாரு. கரெக்ட்டு தானே? அம்மா அன்னைக்கு எல்லாரும் அவ்ளோ சொல்லியும் நீங்க கேட்கல. அண்ணியையும் அவங்க ஃபேமிலியையும் தப்பா பேசுனீங்க. இப்ப பணம் அங்க தான் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. நீங்க பேசுனது எல்லாமே தப்பு தானேம்மா? அப்படின்னு ரவி கேட்க, டேய்ன்னு விஜய் ஏதோ ஆரம்பிக்கிறாங்க. டேய், அதான் பணம் அங்க இருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்புறம் என்னங்கிறாரு மனோஜ். டேய் இருடான்னு மனோஜ் நிறுத்துறாரு அண்ணாமலை. விஜயா, முத்து கேக்குற கேள்வி சரிதானே? இப்ப மீனாவுக்கு முன்னாடி நீ குற்றவாளியா நிக்கிற. அப்படின்னு அண்ணாமலை சொல்ல விஜயாவுக்கு அதிர்ச்சி ஆயிடுது. குற்றவாளியா நானா? நான் என்ன கொலையா பண்ணிட்டேன்னு கேக்குறாங்க விஜயா. அப்பா ஒருத்தவங்க மனச நோகடிக்கிறதும் கொலைதான்ப்பா. அப்படின்னு முத்து சொல்ல விஜயா, இப்ப அவளுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு அண்ணாமலை கேட்க, என்ன சொல்ல சொல்றீங்க? அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. 2,00,000 பணத்தை எடுத்துட்டான்னு அவ மேல பழிய சொல்லி அவ மனசை எவ்வளவு வேதனைப்படுத்தி இருக்க. அதுக்கு நீ பதில் சொல்லித்தான் ஆகணும். அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, இதுல பதில் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? அதான் பணத்தை திருப்பி குடுக்க சொன்னீங்க, அதையும் குடுத்தாச்சு. நான் ஏதோ வேணும்னே பழி சொன்ன மாதிரி பேசுறீங்க. சும்மா ஒரு பக்கமா மட்டும் பேசாதீங்கங்கறாங்க விஜயா. யாரு நானா அப்படி பேசுறேன்? அதெல்லாம் உன்னோட வேலை. ஒரு பக்கமா பேசுறது, பாரபட்சம் பாக்குறது, இதெல்லாம் எனக்கு தெரியாது. நியாயம் இருக்க பக்கம் பேசுறது தான் தெரியும். விஜயா, நான் ஒரு கேள்வி கேக்குறேன். அதுக்கு நீ பதில் சொல்லுன்னு அண்ணாமலை சொல்ல, இப்ப என்ன? உங்களுக்கு நான் பதில் சொல்லணுமா? சரி கேளுங்கங்கறாங்க விஜயா. ரோஹிணி, உங்க அத்தைக்கு புரியணுமேன்னு தான் நான் இப்படி கேக்குறேன். நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதம்மா. அப்படின்னு அண்ணாமலை சொல்ல ரோஹிணிக்கு என்னவோ ஏதோன்னு அதிர்ச்சியா இருக்கு. இங்க பாரு விஜயா, மீனா ஒரு ஏழை வீட்டு பொண்ணுங்கிறதுனால தானே 2,00,000 பணத்தை திருடிட்டான்னு பழி போட்ட. அவ அந்த வீட்டுக்கு வந்துட்டு போனாங்கறத வச்சு அப்படி பழி போட்ட. அப்படி பார்த்தா ரோஹிணி அவங்க வீட்டுக்கு அதே சமயத்துல ஏதோ சாப்பிட வாங்கிட்டு வந்தான்னு சொன்னீல்ல. அப்படி பார்த்தா ரோஹிணி அந்த பணத்தை எடுத்திருப்பான்னு உனக்கு சந்தேகம் வந்துருச்சா? அப்படின்னு அண்ணாமலை கேட்க, ரோஹிணி பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. விஜயாவ அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் விஜயாவையும் ரோஹிணியும் மாத்தி மாத்தி பாக்குறாங்க. திடீர்னு மனோஜ், என்னப்பா நீங்க ரோஹிணிய போய் அப்படின்னு கேட்க, டேய் அம்மா மாதிரி பழி போடுறவன் நான் இல்ல. விஜயா, ரோஹிணி மேலயோ ஸ்ருதி மேலயோ உன்னால அப்படி பழி போட்டு பேச முடியுமா? அப்படின்னு அண்ணாமலை கேட்க, பதில் சொல்லுங்க பாக்கலாம் நிமிர்ந்து உட்கார்றாரு முத்து. என்ன பேச முடியலையா? எப்படி பேச முடியும்? இப்ப நீ மீனா மேல பழி போட்ட. ஆனா மீனா மேல தப்பு இல்லைன்னு இப்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு. இருந்தும் ஏன் அத்தை இப்படி பண்ணீங்கன்னு ஒரு வார்த்தை மீனா வாய திறந்து கேட்டாளா? அப்படின்னு அண்ணாமலை சொல்ல மீனா லைட்டா அழுதுகிட்டு நிக்கிறாங்க. விஜயா அவங்கள பாக்குறாங்க. அவ கேட்க மாட்டா. அது உன்னை சங்கடப்படுத்திடும்னு அவ அமைதியா இருக்கா. இதுவே ஸ்ருதியோ ரோஹிணியோ மீனா இருக்க இடத்துல இருந்திருந்தா உன்னை சும்மா விட்டிருப்பாங்களா? அப்படிங்கிற அண்ணாமலை, ஏமா நீ அமைதியா இருந்திருப்பியான்னு ஸ்ருதி கிட்ட கேக்குறாரு. மீனா ஏதோ பொறுமையா இருந்திருக்காங்க. என்னாலலாம் அப்படி இருக்க முடியாது. என் மேல தப்பே இல்லாம யாராவது சும்மா என் மேல பழி போட்டா நான் விட மாட்டேன். அது யாரா இருந்தாலும் சரின்னு கடுகா வெடிக்கிறாங்க ஸ்ருதி. பாத்தியா அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை விஜயாவை பார்க்க அவங்க உதட்ட பிதுக்கிட்டு நிக்கிறாங்க. மீனா, பலகுரல் சொன்னதை கேட்டியா? இப்படி இருக்கணும் நீ இருக்கியேங்கிறாரு முத்து. டேய், அதுதான்டா மீனாவோட குணமே. அப்படின்னு அண்ணாமலை சொல்ல மீனாவும் விஜயாவும் ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. விஜயா, மீனாவுக்கும் மனசுல வருத்தம் இருக்கும். ஆனா அவ உன்கிட்ட கேக்கல. ஆனா நீ இப்ப கூட தெரியாம நடந்துருச்சு. அப்படி ஒரு வார்த்தையை நான் சொல்லியிருக்க கூடாதுன்னு நீ சொல்றியா? அப்படின்னு அண்ணாமலை கேட்க விஜயாவோட வாய் கம் போட்டு மூடின மாதிரி அசையாம நிக்குது. விடுப்பா, அதெல்லாம் நாங்க எதிர்பார்க்கவும் இல்ல. அப்படின்னு முத்து கொஞ்சம் வலியோட சொல்ல அண்ணாமலை எழுந்திருக்கிறாரு. முத்துவும் எந்திரிச்சிடுறாரு. விஜயா, இனிமே பேசுறதுக்கு முன்னாடி நல்லா யோசனை பண்ணி பேசு. இந்த மாதிரி எல்லாம் பேசாத. மீனாவோட குடும்பம் ஏழை குடும்பம். அதனால எதை வேணா பேசலான்னு நீ நினைக்காத. அவளுக்கு அப்பா இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த இடத்துல நான் இருக்கேன். அவளுக்காக நான் பேசுவேன்னு அண்ணாமலை சொல்ல அழுதுட்டு இருக்க மீனா, மாமா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே அண்ணாமலை கால்ல விழுந்துடுறாங்க. இதே என்னம்மா, எந்திரிமா எந்திரிமா எந்திரிமான்னு மீனாவை தூக்கி விடுறாரு அண்ணாமலை. மீனா கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டே அழாதமாங்கறாரு அண்ணாமலை. விடுப்பா, அவ மனசுல இத்தனை நாளா அடக்கி வச்சிருந்த அழுகப்பா, அழட்டும் அப்படின்னு மீனாவோட தோலை தட்டி கொடுக்கறாரு முத்து. உனக்கு நான் இருக்கிறேம்மாங்கிற அண்ணாமலை திரும்பி ரூமுக்குள்ள போறாரு. சரிவான்னு மீனாவை தோளோட அணைச்சு கூட்டிட்டு போறாரு முத்து. விஜயா அப்படியே ஊசி போன போண்டா மாதிரி முகத்தை வச்சுட்டு நின்னுட்டு இருக்காங்க. நைட் ஆகுது. முத்துவும் மீனாவும் உட்காந்து கணக்கு பாக்குறாங்க. கார் மேல வாங்கின கடன்லாம் கட்டியாச்சு. இதுல 1,50,000 இருக்கு. அத்தைகிட்ட குடுத்துருங்கிறாரு முத்து. எதுக்குன்னு மீனா கேட்க, அவங்க நகை வச்சிருக்காங்கல்லங்கிறாரு அவரு. இல்லங்க, அதெல்லாம் ஒண்ணும் வேணான்னு மீனா சொல்ல, ஏன் வேணாங்கிறங்கிறாரு முத்து.
எப்படியோ நகைய வச்சுட்டாங்க. வட்டி காசு எடுத்திருப்பாங்க. அதனால பொறுமையா கூட திருப்பிக்கலாங்க. உங்களுக்கு கார் டியூ இருக்குல்ல, மொத்தமா கட்டி அந்த கடன முடிச்சிருங்கங்கறாங்க மீனா. மீனா அதெல்லாம் வேணாம். பொண்டாட்டி வீட்ல இருந்து அவசரத்துக்கு வாங்குற நகையோ, பணமோ அது தலைவலியா தான் இருக்கும்னு பட்ட அனுபவத்துல சொல்றாரு முத்து. அப்படியெல்லாம் ஒண்ணும் எங்க வீட்ல நெனைக்க மாட்டாங்க. அப்படின்னு மீனா சொல்ல, அவங்க நெனைக்க மாட்டாங்கன்னு எனக்கும் தெரியும் மீனா. இருந்தாலும் இது அத்தை உழைச்சு சேர்த்த காசு. அதுவும் இல்லாம சீதாவுக்கு வரன் வந்துகிட்டு இருக்குல்ல. ஒருத்தன் வந்தான், பிரச்சனைய பார்த்தவுடனே ஓடிட்டான். சரி அத உடு. ஆனா கல்யாண பேச்சு வந்துச்சுன்னா, அடுத்து எப்ப வேணாலும் சம்மந்தம் அமையலாம். அப்ப நகையெல்லாம் இல்லாமலா இருக்க முடியும்? இந்தா இந்த பணத்த குடுத்து நகைய திருப்ப சொல்லு. புடி அப்படின்னு மீனா கையில அந்த பணத்த வச்சிடுறாரு முத்து. நம்மள மாதிரி நடுத்தர ஆளுங்களுக்கு நகைங்கிறது ஆடம்பரத்துக்கு இல்ல. ஒரு அவசரத்துக்கு எப்ப என்ன செலவு வேணா வரலாம். அதுவும் இல்லாம நகை கையில இருந்ததுன்னு வச்சுக்கயேன், கொஞ்சம் நம்பிக்கையா இருக்கும். அதனால முதல்ல நகைய திருப்ப சொல்லு. சரியான்னு முத்து சொல்றாரு. அப்புறம் இதுல ஒரு ரூ. 64,000 இருக்கு. இத உண்டியல்ல வச்சிரலாம். இதுதான் நம்மளுக்கு அவசர ஆத்திரத்துக்கு உதவுச்சு. அப்படின்னு அந்த பணத்த உண்டியலுக்குள்ள போட்டு மூடிடுறாரு முத்து. அப்பா வேற வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுவே எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. அப்படின்னு முத்து சொல்ல, ஏங்க மாமா வீட்ல இருக்கிறது போர் அடிக்குதுன்னு சொல்லி வேலைக்கு போறேன்னு சொல்றாருங்கறாங்க மீனா. அது இல்ல மீனா, நமக்கு இருக்க கடன அடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் அவரு போகணும்னு நெனைக்கிறாரு. நான் அப்பாவ வேலைக்கெல்லாம் போக விட மாட்டேன். நான் பேசிக்கிறேங்கிறாரு முத்து. உங்களுக்கு யார்கிட்டயாவது கடன் இருந்தா குடுத்துறலாம்லன்னு மீனா கேட்க, அதெல்லாம் எதுவும் இல்ல மீனாங்கிற முத்து. அப்பா கிட்ட காசு வாங்கணும்ல? அப்படின்னு முத்து சொல்ல, அத நான் முதல்லயே அவர்கிட்ட குடுத்துட்டேங்கிறாங்க மீனா. அப்படியா? அதான் ஏதோ பணம் குறையுதேன்னு பார்த்தேன். அப்படின்னு முத்து சொல்ல, நம்ம கேட்காமலே மாமா வந்து உதவி பண்ணாருல்ல. நாமளும் மாமாவுக்கு தானே முதல்ல குடுக்கணும். நீங்க வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்கன்னு தான் சொன்னாரு. நான் தான் ரொம்ப கட்டாயப்படுத்தி அவர்கிட்ட குடுத்தேன். அப்ப கூட சரிம்மா பேங்க்ல போட்டு வைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தா சொல்லுங்கன்னு சொன்னாரு. அப்படின்னு மீனா சொல்ல, அவரோட தேவைகள அவர் என்னைக்குமே பார்த்துக்கிட்டதே கிடையாது மீனா. இப்படி ஒரு அப்பாவ நம்ம வேலைக்கு போக விடலாமா? நான் போக விட மாட்டேன்னு முத்து சொல்றாரு. ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுங்க. அத விட என் மேல இருந்த திருட்டு பழி போயிருச்சுங்க. அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பணம் போனது கூட எனக்கு பெருசா தெரியலங்க. ஒரு 2, 3 மணி நேரம் அதிகமா வேல பார்த்து சம்பாதிச்சுடலாம். ஆனா, இத்தன வருஷமா நான் சம்பாதிச்ச நல்ல பேர் போயிருந்தா என்னால தாங்கியிருக்கவே முடியாதுங்க. அப்படின்னு மீனா சொல்ல, மீனா நல்லவங்களுக்கு கஷ்டம் வரலாம். சொல்லப்போனா நல்லவங்களுக்கு மட்டும் தான் நெறைய கஷ்டம் வரும். ஆனா, அந்த சூழ்நிலையிலயும் நம்மளோட இயல்பு மாறாம அப்படியே இருந்தாலே போதும். வர்ற பிரச்சனை ஓடிடும். உண்மைதான் மீனா எப்பவுமே ஜெயிக்கும். இன்னைக்கு ஜெயிச்சிருச்சு பாத்தியா? அம்மா முகத்த பாக்கணுமே. அவங்களுக்கு பேச்சே வரல. அப்பா நல்லா புடிச்சு திட்டி விட்டுட்டாருல. அப்படின்னு முத்து சொல்ல, மீனா கண் கலங்கி உட்கார்ந்திருக்காங்க. ஒருவேளை அந்த பணம் கிடைக்காம போயிருந்தா? அந்த திருட்டு பழி கடைசி வரையிலும் என்ன விட்டு போயிருக்காது இல்லங்க. ஆனா அந்த சூழ்நிலையிலயும் மாமா என் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாருங்கிறாங்க மீனா. அதான் மீனா எங்க அப்பா. இந்த வீட்ல சின்ன வயசுல இருந்து எனக்கு சப்போர்ட்டா இருக்கிறது என் அப்பா தான். அவர் மாதிரி ஒரு மனுஷன் என் கூட இல்லாம போயிருந்தாருன்னு வையேன், நான் என்னைக்கோ வீட்ட விட்டு போயிருந்திருப்பேன். உனக்கும் ஒரு நல்ல மாமனார் கிடைச்சிருக்காரு. அப்படின்னு முத்து சொல்ல, உண்மைதாங்க. மாமாவால மட்டும்தான் என்னால இவ்வளவு தூரம் இந்த வீட்ல தாண்டி வந்திருக்க முடியுது. அப்படின்னு மீனா சொல்ல, அப்பா கூட இருக்கிறவர்ல நம்மளுக்கு எந்த கவலையும் வேண்டாம். நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம் மீனா. சரி இந்த பணத்தை எடுத்து உள்ளர வையி. பத்திரமான இடமா பார்த்து வையி. ஓடுகாலி வேற இருக்கிறான். அவன் கண்ணுல உறுத்தும். அப்படின்னு முத்து சொல்ல உண்டியலையும் பணத்தையும் எடுத்துட்டு உள்ளர போறாங்க மீனா. மீதி கொஞ்சம் பணத்தை முத்து எண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ண போறாங்கன்றத நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைய ப்ரோமோவுல ஆமா உட்காருங்க வாங்க. பரசு சொல்லியிருந்தாரு. அவர் இதுவரையிலும் என்கிட்ட எதுவுமே கேட்டதில்ல. முதல் தடவையா உங்க வேலை விஷயமா கேட்டிருந்தாரு. இந்த வயசுலயும் வேலை பார்த்து சொந்த கால்ல நிக்கணும்னு நினைக்கிறீங்களே, இங்க தினமும் வர மாதிரி இருக்காது. வாரம் ஒரு முறை வந்து பாத்துக்கோங்க. அப்படின்னு ஒரு ஆபீஸ்ல இருக்க ஒருத்தர் அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அத கேட்டுட்டு அண்ணாமலை வெளியே வர்றாரு. அவர் போன் எடுத்து காதுல வைக்க சரியா ஒரு ஆட்டோ வந்து வீட்டு முன்னாடி நிக்குது. அதிலிருந்து கிரிஷ் ஓடி வர்றான். டேய் கிரிஷ் ஓடாத நில்லுன்னு சொல்லிக்கிட்டே அவங்க பாட்டியும் ரோகிணியும் பின்னாடி வர்றாங்க. ஓடி வர்ற கிரிஷ் அண்ணாமலையை பாக்குறாரு. மீதி என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.